எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு அருமையான தலைப்பு மேலே இருந்து வந்தது. எனக்கு தேவதை சொன்ன கதை. எனக்கு தேவதை சொன்ன கதை. உண்மையிலுமே எனக்கு தேவதை சொன்ன கதை தான் இது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். இப்போ இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையினுடைய பிளாட்டு, தீமு, இது எதற்காக, இந்த பர்பஸ், ஏன் இந்த கதை சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதையை சொல்லலாம். இல்லை கதையை சொல்லிவிட்டு கருத்துக்கு அப்புறம் போவோமா அப்படின்னா, கதையை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், போதும் போதும் கதையை கேட்டாச்சு அப்படின்ட்டு போயிடுவீங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதனால் இந்த கதையை நீங்கள் எந்த புராணத்துலையும் தேட முடியாது. தமிழ் இந்து புராணத்துலையும் சரி, எந்த எகிப்து புராணம், சீனா புராணம், எந்த புராணத்திலும் இந்த கதை இங்கே எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவங்க எனக்கு மட்டும் சொன்னது. எனவே அந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது என்கிற கான்டெக்ஸ்ட், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த கதையினோட அர்த்தமும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வெறும் கதையை கேட்டுட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி விட்டுருவீங்க. அதனால் சுருக்கமாக அந்த இதை சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போவோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கதை பின்னாடி வருது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தனித்தனியாக யூடியூப் வச்சுக்கிற வெவ்வேறு சேனல், எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கெல்லாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு மிக வேண்டப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், என் வீடியோ பார்க்கிறேன் என்று சொல்பவர்கள், என் வீடியோ பார்த்துட்டு நேரிலே பாராட்டினவங்க, இவங்க யாரும் அதில் பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதனால் எனது நெருங்கிய நண்பர்களே, வழக்குரைஞர் நண்பர்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காசுக்காக நான் சொல்லணும், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பைசா நான் அதிலேருந்து சம்பாதிக்கிற நோக்கமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த இதில் நான் சம்பாதிக்கிற அளவுக்கு வரணும்னா யூடியூப் வச்சுருக்கிற டார்கெட்டு பெருசு. அது அந்தளவுக்குலாம் என்னால் ரீச்சே ஆகாது. அதனால் தைரியமாக இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் லாபமெல்லாம் வந்துடாது. என்ன நம்மளை வச்சு சம்பாதிக்க வராமல் போட்டிருக்கு அப்படின்னு கூட சில இதயங்கள் நினைக்குது. அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு சர்வீஸ். இப்போ டாபிக்குள்ளே போவோம். அதாவது, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஒரு பாட்டு இருந்துச்சு. அது வாழ நினைத்தால், அதை வாழ்க்கையை வெறுத்து போனவங்களுக்கு. ஆனால் நான் சொல்கிற அந்த கருத்து என்ன, இந்த கதை எதுக்காக வந்ததுன்னா, வாழ தெரிந்தால் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். வாழ தெரிந்தால், எப்படி வாழணும்னு தெரிஞ்சால் சந்தோஷமாக வாழலாம். நம்மளில் 99% எனக்கு தெரிஞ்சு வாழ தெரியலைங்க. வாழவே தெரியல. கடவுள் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸு, கிஃப்ட்ஸு, இதை நம்ம நினைக்கிறதே இல்லை. அதை நினச்சி நம்ம திருப்தி அடையிறதே இல்லை. இன்னும் ஏதாச்சும் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய வாழ தெரியாமல் போயிடுறோம். சரி, வாழ தெரியணும்னா என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் வாழணும், நிகழ்காலத்தில் வாழணும். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். நிகழ்காலத்தில் வாழ்கிறது என்ன, இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை திருப்பி அமைக்க முடியாது, திருத்த முடியாது. கதம்னு ரஜினி பாணியில் சொல்கிறோம். த லாஸ்ட் இஸ் லாஸ்ட், எவர் லாஸ்ட். பட்டு ஃப்யூச்சர் அது நம்ம கையில் இல்லை. நாளைய பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதியை தேடுன்னு கவிஞர் சொன்னார். அதனால் அது நம்ம கையில் இல்லை. இப்போ ப்ரெசண்ட்டில் வாழணும். எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அதை தான் தவற விடுறோம். இப்போ உதாரணமாக எனக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் என்னென்னா, என்னுடைய சிறு வயதிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் வசித்திருக்கிறேன். என் வாசஸ்தலங்கள் பல இடங்கள். தேனி பெரியகுளத்துலேருந்து தொடங்கி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், மதுரை, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், சேலம், மெட்ராஸு, இதுமாதிரி பல இடங்கள், மேட்டுப்பாளையம், ஊட்டி, பெங்களூரு, இதுமாதிரி பல இடங்களில் நான் வசிச்சிருக்கிறேன். பல இடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இது கிருஷ்ணகிரியில் வாழ்ந்த காலம், இது சேலத்தில் வாழ்ந்த காலம், இது மெட்ராஸ் லா காலேஜ் படித்த காலம், இது மெட்ராஸில் மறுபடியும் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் காலம், திருவையாறு காலம், இப்படி பல காலங்கள் இருக்குது. அது மாதிரி பல வீடுகள். இதெல்லாம் நினைக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டை, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை நினைக்கும்போது, இப்போ நினச்சி பார்க்கும்போது, இப்போ நான் அந்த காலகட்டம் நல்லா தான்ப்பா இருந்தது. லா காலேஜ் ஹாஸ்டல் லைஃப் என்ன, அந்த வருமா அந்த காலம்லாம் அப்படின்னு நண்பர்களை பார்த்தா சொல்கிறேன். பழைய ரூம்மேட்ஸு இப்போ வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணேன். லா காலேஜ் என்ன இன்பான காலம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஆனால் அப்போ நான் அந்த இன்பத்தை அனுபவிச்சேனா இல்லை, மிஸ் பண்ணிட்டேன்.
ஏன்னா அப்போ ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் வாழல நான். எதிர்காலத்தில் அப்படி ஆமாம் இது ஆமாம் கடந்த காலம் பிரச்சனைகள் இதிலே போணுச்சு ஒழிய அந்த லா காலேஜில் உள்ள ஹாஸ்டல் லைஃப் அதை நான் அனுபவிக்க தவறிவிட்டேன். இப்போ நினச்சி பார்க்குறேன், அந்த காலம் கிடைக்குமா? மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட் ஆகி இப்போ லா காலேஜில் ஸ்டூடெண்ட் ஆகி போனேன்னா அந்த லா காலேஜ் லைஃப், ஸ்டூடெண்ட் லைஃப்பை, அந்த ஹாஸ்டல் லைஃப்பை அருமையாக என்ஜாய் பண்ணுவேன். அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொன்னாங்கள்ல, எனக்கு ஒன்ஸ் மோர் கொடுத்தா லைஃப்பை நல்லா வாழ்ந்துருவேன்னு. அப்படி வாழும்போது சொன்னாங்க, நான் அரசியல்வாதியாக மட்டும் ஆகியிருக்கவே மாட்டேன்னு. அவங்க பெரிய சிந்தனையாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களாம் பெரிய தேவதை, மேலேருந்து தேவதையாக இருந்து ஏதோ ஒரு தவறுனால நீ பூலோகத்தில் பிறந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு அதன் பிறகு பெரிய அரசியல்வாதி ஆகி முதல் மந்திரி ஆகி இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் அவங்களாம். இப்போல்லாம் அவங்க பெரிய தேவதையாக மேலே இருப்பாங்க. அதுபோல் நம்ம நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினச்சி பாருங்கள். உங்கள் கடந்த காலத்துலேயும் சில அத்தியாயங்கள் இருக்கும். அந்த வீட்டில் வாழ்ந்த காலம், இந்த ஊரில் வாழ்ந்த காலம், அல்லது அந்த பீரியடு ஸ்டூடெண்ட் பீரியடு, கல்யாணம் ஆன புது பீரியடு, அல்லது பால்ய பருவம், ஸ்கூல் பருவம், இப்படின்னு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போது அது நல்ல சந்தோஷமான காலம் இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை விட்டுருப்பீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ நிகழ்காலம், இப்போ இந்த வீட்டில் வசிக்கிறேன், இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனேன் நான் நினப்பேன், இந்தியன் நகர் வீட்டில் இருந்தப்போ ஒரு 4-5 வருஷம் இருந்தேன், அருமையான பீரியட், அது மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வசிக்கும்போது இதை நான் என்ஜாய் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறதில்ல. ஸோ நிகழ்காலத்தில் வாழணும்னா என்ன செய்யணும்னா, ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ கொடுத்துருக்கிற பிளஸ்ஸிங்ஸை மட்டும் நான் எடுத்துக்கணும். இந்த உலகம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இந்த உலகம் என்பது நன்மையும் தீமையும் கலந்தது தான். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் எடுத்துங்க, எப்பேற்பட்ட ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிற ட்ரம்ப் மாதிரி எடுத்துங்க, அவங்களுக்கும் துன்பங்கள் இருக்குது, துன்பமும் இன்பமும் கலந்த வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நல்ல ஒரு ஞானி என்ன செய்வான்னா, அன்னப்பறவை பாலை நீரை கலந்து வச்சா நீரை பிரிச்சுட்டு பாலை மட்டும் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஞானி பக்குவதாரி என்ன செய்யணும்னா, இப்போ கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன நன்மைகள் இந்த வீட்டில் இருக்குது, இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை மட்டும் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்படணும். மூலிய கஷ்டங்கள் அதை பெருசுப்படுத்தக்கூடாது. இப்போ இருக்கணும் டே டு டே லைஃப். இப்போ இன்றைக்கி காலைல விடிஞ்சி நல்லா சாப்பிட்டேன், இட்லி கொடுத்தாங்க, மத்தியானம் எதுவும் சாப்பிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு, நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த 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 ஞாயிற்றுக்கிழமையை ப்ரெசண்ட்டாக வாழ்ந்து பாருங்கள். அது ஒவ்வொரு நாளையும் வாழ கற்றுக்குங்க, மிக சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை பெருசுப்படுத்த மாட்டீங்க. இதுதான். அதனால் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்தை விட்டுட்டு இப்போ கிடச்சிருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் நினைங்க, மைனஸ் நினைக்காதுங்க. மைனஸுங்கிறது மைனஸ் கழிக்கிறது, ப்ளஸ்ஸு ஆண்டவன் கொடுத்த ப்ளஸ்ஸு, அது ப்ளஸ்ஸு. ரெண்டுக்கும் எவ்வளோ ஒற்றுமை, ப்ரொனன்சியேஷன் ஒற்றுமை இருக்குது பாருங்கள். ப்ளஸ்ஸிங் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுங்கிறது சேர்த்துக்கிறது. அப்போ எதை சேர்த்துக்கணும்? மைனஸுங்கிறது இல்லாதமாக போயிடுது, ப்ளஸ்ஸை தான் சேர்த்துக்கணும். ப்ளஸ் என்ன? பிளஸ்ஸிங்ஸ். இப்போ நான் என்ன இருக்கேன், நல்லா இருக்கிறேன், எனக்கு என்னென்ன இந்த வீட்டில் சௌகரியங்கள் இருக்குது, என் வீட்டில் இப்போ என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, இதை சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்டேன், இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சந்தோஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பிளஸ்ஸிங்ஸ். இதை தான் ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸை எடுத்துக்கங்க, மைனஸை விட்டுருங்க. மைனஸுக்காகவே தான், ப்ளஸ்ஸு சேர்த்துக்கிறதுக்காக தான். அப்படி போங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. இன்பத்தை இறைவன் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸை மட்டும் நினச்சிக்கிட்டு வாழுங்க, துன்பத்தை மறந்துடுங்க. இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துக்கிட்டு ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தீங்கன்னா எல்லா நாளும் சந்தோஷமான நாள் என்பதை சொல்வது. இதுதான் இந்த கருத்தை சொல்ல தான் தேவதை சொன்ன கதை. அப்பா இப்போ சொன்ன இந்த வாழ்க்கை தத்துவம் இருக்க, இதுவே அறுக்குது, இதுக்கு ஒரு கதையா, அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணுறாங்க. அருமையான கதை, தேவதை சொன்ன கதை, எனக்கு சொன்ன கதை. இப்போ கதைக்கு பிள்ளை போங்களா. ஒரு முனிவர் ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த முனிவர்கிட்ட 3 ராஜகுமார்கள் குருகுல வாசம் செய்கிறாங்க. இளமை பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. 3 பேரும் குருகுல வாசத்தை பிடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போகணும். அப்போ குரு என்ன செய்கிறாரு, 3 சிஷ்யர்களும் கூப்பிட்டு, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஒரு தேவதை பிரசன்னமாவா, அவள் உங்களுக்கு மனைவியாக இருப்பாள்
அந்த தேவதை மனைவி வேணுமா, இல்லை நீங்களா போய் இது வேறு உங்கள் மானிட மனைவியை கட்டிக்கிறீங்களா? அது உங்கள் இஷ்டம். இல்லை எங்களுக்கு தேவதை மனைவி கொடுங்க, அவன் பேரழகியாக இருப்பான், பெரு சக்தியாக இருப்பான். அப்படின்னா 3 பேருக்கு 3 மந்திரம். ஒவ்வொரு தேவதையும் சில நிபந்தனைகளை விதிக்கும். அந்த நிபந்தனை கட்டுப்பட்டு நீங்கள் வாழணும். சரியா? அப்படின்னு சொல்லி அந்த ராஜகுமாருக்கு 3 பேருக்கு தனித்தனி மந்திரம். முதலாம் அவன் மந்திரத்தை என்ன பண்ணுறான், எல்லாம் அந்த இதை தனியாக போய் அவங்க நாட்டுக்குள்ளே போய் தான் செஞ்சு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. முதலாம் அவன் வச்சுக்கோங்க. முதலாம் அவன் என்ன பண்ணுறான், தான் அந்த மந்திரத்தை சொல்கிறான். உடனே ஒரு தேவதை வந்து பிரசன்னமாகுது, பேரழகியாக வந்து பிரசன்னமாகுது. நீ நினைத்த உருவம்லாம் எடுப்பேன், நினைத்த இன்பம்லாம் தருவேன், காசு பணம் தருவேன், வெற்றியை தருவேன், எல்லாம் தருவேன். ஆனால் 15 நாள் மட்டும்தான் அவன்கிட்ட இருப்பேன். போதுமா? அதுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னா. சரி, ரைட்டு. கேள்வி அடிச்சுதுங்களா? அந்த தேவதை சொன்ன கதைங்கிறது கேள்வி அடிக்குது பாருங்க. இந்த தேவதைன்ட்ட அடிக்கடி கெவலியாக பேசும். கேள்வி அடிச்சது கேட்டிங்களா? என்ன? அப்போது 15 நாள் மட்டும்தான் அவன்கிட்ட இருப்பேன். சரி, ரைட்டு. அந்த 15 நாள் நீ என்னை நல்லா வச்சுருக்கணும். நல்லா வைக்கலைன்னா இதோட உனக்கு லைஃபே காலி அப்படின்னுச்சு. சரி, நீ என்ன பண்ணால் 15 நாள் அவள் நல்லா வச்சுருந்தான், அவரோட நல்ல குடும்பம்னா. ஆனால் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கவில்லை. ஏன்னா, ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்றைக்கி 2ஆம் நாள் போயிடுச்சு, 3ஆம் நாள் போயிடுச்சு, ஐயோ நாள் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன், அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் இவ்வளோ பேர்பட்ட பேரழிங்க எனக்கு கிடைக்க மாட்டாளே, இதோட என் லைஃப் போயிடுச்சே, ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த 15 நாளும் அவளோடு இருந்த இன்பத்தை அவன் முழுமையாக தூய்க்கவில்லை, அனுபவிக்கவில்லை, விட்டுட்டான். இப்போ 2ஆம் கதைக்கு வருவோம். அவன் தான் நாட்டுக்கு போனான், அந்த மந்திரத்தை ஜெபிச்சான். உடனே தேவதை வந்தா. அவன் என்ன சொன்னான், அன்பு காதலா, உன்னுடன் நான் மரணிக்கும் தருவாய் வரையும் இருப்பேன். நீ விரட்டினாலும் போக மாட்டேன், என்ன திட்டினாலும் போக மாட்டேன். ஆனால் என்னை தவிர்த்து நீ வேறு எங்கேயும் போக முடியாது. வேறு எவ்வளோ இப்படி பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா தலை வெடிச்சு போயிடும். என்னோட தான் நீ வாழ்ந்தாகணும், சரியா? அப்படின்னு. சரி, இவ்வளோ பெரிய பேரழி கிடைச்சதுக்கப்புறம் இதை விட என்ன பெருசாக கிடைக்க போகுது என்ன? அப்படி இருக்கிறா ஜெகஜோதியா, எல்லாமே தர்றேங்கிறா, இவரோட வாழ்ந்தாலே போதும், நீ ஒன்றியே போதும் எனக்கு, என்ன நான் என்னுடைய மனம் சபலம் அடையாதுன்னு சொல்லி அவளோட வாழ ஆரம்பித்தான். கொஞ்சம் நாள் வாழ்ந்தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்புறம் கொஞ்சம் நாள் சலிச்சு போச்சு, சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டான், பிச்சுக்கிட்டான், சண்டை ஒரே இது. அவனுக்கு என்னன்னா, என்ன திட்டினாலும் போகாது கழுத, நம்ம காலை சுற்றி தானே கிடக்கும், என்ன பண்ணிவிடுவேன், இன்னொருத்தி பார்ப்பேன்னு போனால் தலை வெடிச்சு போயிடும். அதனால் அதையும் போக முடியலன்னு வெறுப்பும் கிருப்பமாக வந்து சண்டை சச்சரவாகவே வாழ்ந்தான். இது 2ஆம் அவன் கதை. 3ஆம் அவன் கதைக்கு வருவான். அவன் தான் நாட்டுக்கு போய் மந்திரத்தை ஜெபிச்சோன்னே ஒரு தேவதை வந்தா, கண்டிஷன் போட்டா. பேரழகி, அவன் என்ன எப்படிலாம் மனைவி இருக்கணும் அப்படி இருந்தான். அப்பேற்பட்ட பேரழகி. நம்ம என்ன சொல்கிறோம், பொம்பளைனாலே தேவதை மாதிரி இருக்கான்னு சொல்கிறோம். அப்சரஸ், என்ன மோகினி, அச்சினி, காமினி, யாமினி இதெல்லாம் நான் சொல்லலை, அப்சரஸ். இப்போ கவுலி அடித்தாங்க பாருங்க. அவங்க என்ன சொன்ன, அந்த தேவதை என்ன சொன்னால், நான் உன்னுடன் இருப்பேன், எவ்வளோ நாள் இருப்பேன் எனக்கு தெரியாது, மேலேருந்து இந்திரன்ட்டேருந்து அழைப்பு வந்துச்சுன்னா கிளம்புன்னா நான் கிளம்பிடுவேன், அதுவரை உன்கிட்ட இருப்பேன், அது ஆனால் என்னைக்கு போகிறேன் எனக்கே தெரியாது, ஆனால் நான் இருக்கும் காலம் தொட்டும் நீ என்னை நல்லபடியாக வச்சுக்கணும், கண் கலங்காமல். நீ கண் கலங்குற மாதிரியோ நான் முகம் சுளிக்கிற மாதிரி வச்சேன்னா அடுத்த நிமிஷம் நானே போயிடுவேன் உன்னை விட்டு. சரி போய் தொலை அப்படின்னு நினச்சி விட்டுருவேன்னு இருக்கியா, அத்தோட உன் லைஃபு காலி. அதுக்கப்புறம் நீ வாழவே முடியாது, எந்த பண்ணிக்கிட்டையும் போக முடியாது, எந்த வாழ்க்கையும் இல்லை, என்ன நீ தலை சுக்குநூறாக அடிச்சு போயிடும், உனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ட்டா. சரி நான் இருந்துக்கிறேன். ஆனால் அந்த மந்திரத்தை ஜெயிச்சு வந்துட்டான்னா அப்புறம் அதை வரத்தை கேட்டு தான் ஆகணும். அது மாதிரி இது இல்லை கேன்சல் பண்ணிக்க, நீ போ வேலையை பாரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன், நான் போய் எங்கேயாச்சும் ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லை. ஏன் மந்திரத்தை ஜெயிச்சுட்ட, இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், தட் இஸ் த கண்டிஷன். வந்தோடனே ஒத்துக்கிட்டோன்னே இவன் வாழ்கிறான். வாழும்போது அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கலன்னு விட்டுட்டு ஓடிடுவான். இவளோட நம்ம இன்பமாக இருக்கணும் போது ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக அவளோட சந்தோஷப்படுத்துகிறான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இவள் என்றைக்கு வேணாலும் போயிடுவாள், எப்போ போகிறான்னு எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாதுன்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் இன்பமாக அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம்
எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்தான். நிகழ்காலத்தில் வந்து அவளையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டான். அவள் என்னைக்காச்சும் போயிடுவாளேன்னு சொல்லி பயத்திலேயே அந்த ஒரு உணர்வு இருந்ததுனால, அந்த ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருந்ததுனால, இருக்கிற ஒவ்வொரு நாளையும் முழுசாக பயன்படுத்திக்கிட்டான், முழுசாக அனுபவித்தான். அவள் கடைசி வரையும் இருந்தாள். அழைப்பு வரல. இந்த மூன்றாம் அவனாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இங்கே ஒரு உருவப்படுத்தியிருக்காங்க அந்த தேவதை இந்த கனவுல. இந்த தேவதை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அது தேவதைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆண்டவன் கொடுத்துருக்கான் நமக்கு வாழ்க்கை. என்றைக்கு வேணாலும் இந்த வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடும். விதி முடிஞ்சால் போய் சேர்ந்துடணும், இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அந்த தேவதை சொன்ன மாதிரி என்றைக்கு வேணாலும் அழைப்பு வந்தால் நான் போயிடுவேன். அது மாதிரி என்றைக்கு வேணாலும் அழைப்பு வந்தால் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதே போல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னை நீ நல்லபடியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தட் இஸ் செகண்ட். இல்லைன்னா உனக்கு லைஃபே இல்லை. அது மாதிரி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற நிரந்தரமற்ற வாழ்க்கை, என்றைக்கு வேணாலும் இறைவன் அந்த வாழ்க்கை எடுத்துக்குவார். அந்த வாழ்க்கை என்ற மனைவியோடு நம்ம வாழ்க்கையை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதுதான் தேவதை. அந்த வாழ்க்கையை நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அந்த வாழ்க்கையை தான் நம்ம மனைவியாக வச்சு, அந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும், முகஞ்சுளிக்காமல் வாழ வேண்டும், அது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இதுதான் இந்த கதையினுடைய தாத்பரியம். எல்லாரும் மூன்றாம் அவனாக வாழுங்கள், முதலும் ரெண்டும் வேண்டாம், மூன்றாம் அவனாக வாழுங்கள் என்பது தான் இந்த தேவதை சொன்ன கதை. எனக்கு எப்பேற்பட்ட கதை பாருங்கள். நான் முதல்ல சொன்ன முன் உதாரணம் பார்த்தீங்களா, கரெக்டாக அது பொருந்தி வருதா? அதனால் நான் மூன்றாம் அவனைப் போல இந்த வாழ்க்கை என்ற ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அதை நினைக்கிறதே இல்லை. அந்த ரெண்டாம் அவன் என்ன பண்ணான், இந்த கழுதை நம்மளை விட்டு போகலான்னு சொல்லி அவளை சீத்தோடு நடத்தினான், கஷ்டப்பட்டான். முதலாம் அவன் ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லி அதிலே விட்டுட்டான். இப்படி தான் நமக்கு கிடைத்த நல்ல, இப்போ நான் லா காலேஜ் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா இப்படியே விட்டுட்டேன். முதலாம் அவனை போல் விட்டேன். ரெண்டாம் அவனை போல் என் மனைவியோட அமைகிற திருமண வாழ்க்கை, அதையும் அதான் கல்யாணம் பண்ணிட்டாலே வேணா நம்மளை விட்டு எங்கே போகிறவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கதி இருக்குன்னு சொல்லி அலட்சியப்படுத்தணும். இப்படிலாம் வாழ்ந்தோம், அந்த இன்பத்தும் போயிடுச்சோம். என்னுடைய லைஃப்பை சொன்னேன். ரெண்டாம் அவனை போல் வாழ்ந்துட்டேன். இப்போ மூன்றாம் அவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் மூணாவது இன்னொரு தேவதை வந்துருச்சான்னு கேட்டாங்க. இப்போ நீ வேறு தேவதைன்னு சொல்லி அது வேறு கவலையாக அடிக்குதுன்னு அதோடலாம் வாழ்க்கை நடத்தணும்லாம் நினச்சிக்காதீங்க. மூன்றாவது இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை மீதி எவ்வளோ நாள் இருப்பேன், 10 வருஷம் இருப்பேனா, 15 வருஷம் இருப்பேனா, 20 வருஷம் இருப்பேனா தெரியாது. என்றைக்கு வேணாலும் அழைப்பு வரும். என்றைக்கு வேணாலும் இந்த வாழ்க்கைன்றது, இந்த வாழ்க்கை இப்போ கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நான் தேவதையை போல் கருதி நன்றாக வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய இந்த கதை எனக்காக சொல்லப்பட்டது. இன்றையிலிருந்து நீ வாழ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னையிலிருந்து இந்த வாழ்க்கையை நேசி, இப்போ வரப்போகிற இந்த வாழ்க்கையை நேசி, இந்த நிகழ்காலத்தை நேசி, இந்த நிகழ்காலத்தை காதலி என்று எனக்கு உத்தரவு. அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நீங்களும் அதுபோல் பயனடைங்கன்னு தான் சொல்கிறேன் ஒழிய. அதனால தான் சப்ஸ்கிரைப்பும் கொஞ்சம் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க. என்ன இன்றைய இந்த கதையில் வர மூன்றாம் இளவரசனைப் போல, ராஜகுமாரனைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம், முடிக்கின்றேன். நன்றி.